ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம். சிம்மராசி நேர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. ஹச்சு என்ற பெயரால், அதாவது ஹச்சுன்னு ஆரம்பிக்கிறவங்க பெயரால் உங்களுக்கு ஒரு 4 மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. 4 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. இதை அந்த கடவுளால் கூட தடுக்க முடியாது. அடுத்து வருகிற நாட்களில் ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து அடுத்தடுத்து நடக்கும். இதை ரெடியாக இருங்க. சரியா நேர்களே? இதை பற்றி தான் வீடியோவில் பேச போகிறோம். ஹச்சுன்னா என்ன? ஹரிஹரன், ஹரிகிருஷ்ணன், ஹரிகுமார், ஹரிப்பிரியா, ஹரிசுதா, இப்படி ஹரின்னு ஆரம்பிக்கும். அல்லது பெருமாளுடைய நாமத்தில் கூட ஆரம்பிக்கலாம். சரியா? ஐயப்பன், ஹரிஹரன். ஏன்னா ஹரிஹர புத்திரன் தான் ஐயப்பன், ஐயனார். ஸோ இந்த ஆர்டரில் வர்றவங்க, இந்த எழுத்தில் வர்றவங்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சம்பவங்கள்லாம் நல்லா நடக்கும். சரியா? அது எத்தனை சம்பவங்கள் சொல்கிறேன். மொத்தம் ஒரு 6 சம்பவங்கள். அதில் முக்கியமான சம்பவங்கள் 4 சம்பவங்கள். இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்துட்டார். சுக்கிரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். அவர் கண்ணியில் நீசம் பண்ணாலுமே வீடு கொடுத்த போதன் குருவோட சேர்ந்து உச்ச குருவோட சேர்ந்து இருக்கிறனால ஓரளவு நீசபங்கம் ஆயிரும். சனி பகவானை சுபத்தப்படுத்துகிறாரு. சனி பகவானை நேர் சமசப்தம் பார்வையில் பார்க்கறதுனால அட்டமசனியோட தாக்க வெகுவாக குறையும். குரு பார்வையும் இருக்குது. சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால நல்லாயிருக்கும். சனி பகவானாலே நீ யாரை வழிபாடு பண்ணணும்னா ஐயப்பனை தான் வழிபாடு பண்ணணும். அந்த ஹரிஹர புத்திரன், ஆனந்த சித்தன், ஆரியங்கவ ஐயன், அச்சங்கோயில் அரசு, அநாதக ரட்சகன், ஆபத் பாந்தவன், அன்னதான பிரபு, ஹரிஹரனை வழிபடணும். அதனால தான் ஹச்சுன்னு சொல்லியிருக்கிறேன். ஹச்சுங்கிறதுனா என்னென்னா ஹச்சியே ஆரை ஹரி. ஹரினால என்ன? பெருமாள்னு அர்த்தம். ஹரன்னா சிவன். அந்த ஹரிஹர புத்திரன் ஐயப்பனை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஹரியும் வழிபாடு பண்ணலாம், பெருமாளையும் வழிபாடு பண்ணலாம், பெருமாள் நாமத்தில் இருக்கிறவங்கள வழிபாடு பண்ணலாம். அதான் முதல் 7-8 பேர் சொன்னேன் நான். அந்த பேரில் இருக்கிறவங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அடுத்து வருகின்ற நாட்களில் ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 24/9/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் தான் வராங்க. ராசிநாதன் அடுத்து ஆவணி மாதம் ராசிக்கு வந்துடுவார். 12ஆம் இடத்துல குரு. அடுத்து ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். சூப்பர். செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்தது மிகச்சிறப்பு தான். நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே? ராஜயோகாதிபதி 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. 5 ராசிக்கு 4, 9 கூடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறனால தாய் தகப்பன் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அம்மா அப்பா வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்க ஹெல்த்து, ஆரோக்கியம், அவங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லா இருக்கும். சுகப்படுவீர்கள். சரியா? வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த ஹச்சு அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஹச்சு என்ற எழுத்தின் மூலியமாக பேர் ஆரம்பிக்கிறவங்களால் உங்களுக்கு என்னென்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, தன லாபம் இருக்கும், குடும்ப மகிழ்ச்சி, பேச்சில் இனிமை, இது மாதிரி பண வரவு. சரியா நேர்களே? இது மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கும். குடும்ப மகிழ்ச்சி, பண வரவு, சேமிப்பு, தன லாபம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், வியாபாரம், தொழில், கல்வி எல்லாமே நல்லாயிருக்கும். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம். அங்கே சுக்கிரனும் புதனும் சேர்ந்து லட்சுமி நாராயண யோகம் வருதுனால அந்த ஹரிஹர யோகம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். வீடியோ பொறுமையாக கேளுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இப்போ 12ஆம் இடத்துல குரு புதன் சூரியன் இருக்காங்க இப்போதைக்கு. சரியா? குரு புதன் சூரியன் இருக்கிறதுனால ஓரளவு உங்களுக்கு சுபத்துவமான புதன் சூரியன் இருக்கிறதுனால அலைச்சல் குறையும், விரயம் குறையும். எந்த காரியம் பண்ணாலுமே ஓரளவு விருப்பப்பட தான் செய்வீங்க. சரியா? கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும், அலைச்சல் இருக்க தான் செய்யும். அரசாங்க விஷயத்திலும் சரி, அரசு உத்தியோகம் சரி, மற்றபடி உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளோட படிப்பு, சில காரியங்களில் செலவு இருக்க தான் செய்யும். ஆனால் அதை தாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை இருக்கும், பண வரவு இருக்கும். சரி நேர்களே? இப்போ இந்த 4 காரியங்கள் நச்சுன்னு எப்படி சார் நடக்கும் அப்படி பார்த்தோம்னா, பண வரவு நல்லா இருக்கும். புதிய வழியில் பணம் சேரும். புதிய வழிகள், அதாவது புதிய வழினா எப்படி சார் அப்படின்னா, திடீர்னு ஒன்று ஆரம்பிப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ, தொழில் பண்ணுற இடத்துலையோ ஒரு ஆர்டர் புதுசாக வரலாம், ஒரு கிளைண்ட் புதுசாக வரலாம், இல்லைன்னா யாராச்சும் உங்கள்கிட்ட ஒப்பந்தம் போடலாம். அதனால் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட், ஒரு கமிஷன் கிடைக்கலாம், அட்வான்ஸ் தான் கிடைக்கலாம். புதிய வழி எல்லாத்துக்குமே புதிய வழி கிடைக்கும். ஆரம்பிக்கிற அன்றைக்கி புதிய வழி, பழக அது பழைய வழி ஆயிரும். ஸோ புதிய வழிங்கிறது என்னென்னா, ஒரு காரியத்தை இனிஷியேட் பண்ணுறதுனால நம்ம கிடைக்கிற லாபம். அப்படி புதிய வழியில் பணம் சேரும். வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். வியாபாரம் பண்ணவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கலை சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்க, கலைங்கிறது நிறைய இருக்குது. துணி சம்மந்தப்பட்டது, கார்மெண்ட்ஸு, துணி, நடனம், அதுபோக மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இயலிசை, நாடகம், இப்படி நிறைய சொல்லலாம். என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு அம்சம், அது சம்மந்தப்பட்ட தொழில், வியாபாரம், இதில் நல்ல உங்களுக்கு
டேர்ன் ஓவர் இருக்கும், வருமானம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து அந்த அமைப்பு நல்லா பண்ணுவார். 2ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் சனி பகவானை பார்க்கறதுனால அஷ்டலட்சுமி யோகம் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடங்கிறது வந்து அஷ்டம், சுக்கிரன் வந்து லட்சுமியோட அம்சம். சனி பகவானை சுக்கிரன் பார்க்கறதுனால அஷ்டலட்சுமி யோகம் வந்து உங்களுக்கு இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். தூர தேசத்தில் போய் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை சுக்கிரன் பார்க்குறாரு. ஸோ 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவம் வரதுனால தூர தேசம் வெளிநாடு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். இதையும் ஒரு பாயிண்டாக எடுத்துக்கலாம். வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு சிம்மராசினியர்களுக்கு நல்லா இருக்கும். புலம்பெயர்ந்தவர்கள், பூர்வீகத்தை விட்டு வெளியே போனவங்க, தூரதேச தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக தூரதேச தொடர்பு குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மற்ற ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்க, அதாவது நம்ம உள்ளூர்லேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்க, இறக்குமதியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். கலைப்பொருட்கள், வாசனை திரைவங்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பணம் பல வகையில் வரும். சரியா நேர்களே? ஸோ தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகணும் சார், பிஸ்னஸ் விஷயமாக வெளிநாடு போகணும் அப்படி நினைக்கிறவங்களாம் விசா எடுத்து போயிட்டு வாங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி சார், பணம் வருது, சேமிக்க முடியுமா? சில பேர் பணம் வருது சார், ஆனால் என்னால் சேமிக்க முடியல, ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் போயிடுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பணத்தை சேமிக்கலாம். சரியா? உங்கள் பணத்தை சேமிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு அதிகரிக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தங்கம் வாங்கலாம், தங்கம் மற்றும் சொத்து பத்துக்கள் வாங்கலாம். கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது பெண்ணுங்க. சரியா நேர்களே? ஸோ உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் நம்பர் 1 அப்படி எடுத்துகிட்டோம்னா பண வரவு சேமிப்பு. ஒரு பக்கம் பணம் வரும், சேமிப்போம். பணத்தை சிம்பிக்கிறது என்னென்னா சேமிக்கிறதுலாம் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுல எல்லோரும் சம்பாதிக்கலாம், ஆனால் அதை சக்ஸஸ் ஆகிறது எப்படின்னா சேமிக்கிறதுலாம் இருக்குது, சேவிங்ஸ் தான் இருக்குது. சில பேர் சம்பாதிச்சுட்டு அப்படியே செலவு பண்ணிவிட்டு போயிடுவானுங்க, தூத்து விட்டுட்டு போயிடுவானுங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. வர்றதை வந்து சேமிக்கணும். ₹1,00,000 வருதா, அதில் ஒரு 40,000 செலவு பண்ணிவிட்டு 60,000 சேமிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு வாழணும். இப்போ திட்டமிட்டு வாழ்வீங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால திட்டமிட்டு வாழ்வீங்க. அடுத்து ராசிநாதன் ராசிக்கு வந்துடுவார். ஆவணி மாதம் ஆகஸ்ட் 15, 16ஆம் தேதி ராசிக்கு வந்துடுறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிநாதன் ராசியில் மூலத்திரியோன்னு ஆட்சிப்பட்டிருக்கனால எதையும் சமாளிப்பீங்க, தைரியமாக வைராக்கியமாக இருப்பீங்க. அடுத்து புதனும் ராசிக்கு வந்துடுவார். புத யோகம் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் அடுத்தடுத்து வலுப்படுறதுனால இயல்பு நிலை மாறாமல் சிரஸ்தன்மையில் இருப்பீங்க. இவ்வளோ நாளாக அஷ்டம சனியில் இருக்கிறவங்களுக்கு இனிமேல் நல்லா இருக்கும். சரியா நேர்களே? அந்த ஹரிகிர யோகம், அந்த ஹரியின் பேரில் இருக்கிறவங்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஹச்சுன்னு பேர் ஆரம்பிக்கணும் அவங்க பேர். சரியா? ஹச் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்லா பேசுவீங்க, பேச்சில் நல்ல ஒரு நயம் இருக்கும், நளினம் இருக்கும், சுவை இருக்கும், உங்கள் வார்த்தைகள் இனிமே இருக்கும், கனிவு இருக்கும், மற்றவர்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. பேசி பிழைக்கிறவங்க, பேச்சை முதலிடாக கொண்டவங்க, சொல்லி கொடுக்குறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, பின்னணி பாடல்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், சோசியல் மீடியாவில் பேசுகிறவங்க, திரைப்பட கலைஞர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, இப்படி நிறையா சொல்லலாம். பேச்சை முதலிடமாக கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுபோல் அக்கம் பக்கத்தில் பேசினாலும் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் நீங்கள் பேசினாலும் மற்றவங்க காது கொடுத்து கேட்பாங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ பேசி பிழைக்கிறவங்க நல்லாயிருக்கும். வக்கீல் வாதம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வக்கீல் வாதம்னாலே கொஞ்சம் ஆர்குமெண்ட்டோடு தான் இருக்கும், இருந்தாலும் அந்த வாதத்தை ஏற்றுக்கிற தன்மை பிறரிடம் இருக்கும். ஸோ உங்கள் பேச்சு வந்து மற்றவங்களால் கவனிக்கப்படும். ஏழை சொல் அம்பலத்துக்கு வரும். இவ்வளோ நாளாக உங்கள் பேச்சை யாரும் காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. உங்கள் பேச்சு காற்றோடு தான் கலந்து போயிட்டு இருந்துச்சு. இனிமேல் உங்கள் பேச்சு நிற்கும். சரியா? உங்கள் பேச்சுக்கு ஒரு பீரியாரிட்டி கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 2. அதாவது எப்படின்னா 4 தரமான சம்பவங்கள் நடக்கும், மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்கும். அதில் வந்து இது வந்து 2வது சம்பவம். 3வது சம்பவம், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்தில் நல்லா இருக்கும், குடும்பத்தில் பெண்களால் நல்ல ஏற்றம் இருக்கும், குடும்பத்தில் பெண்களோட கை ஓங்கி இருக்கும். சரியா நேர்களே? குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு இருக்குது. ஆடி 18ஆம் பெருக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஆடி மாதம் ஒரு 12 நாள் இருக்குது, 12, 13 நாள் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதத்துலேருந்து நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்கு உண்டான அச்சாரம் இப்போ நடக்கும். அடுத்த ஆவணி மாதம் நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சிகளுக்கு இப்போயே நீங்கள் வந்து அச்சாரம் போடுவீங்க. அதுக்கு வேண்டிய வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க, வசீகரம் இருக்கும். சரியா? அதே நேரம் கவித்திறமை இருக்கும். உங்கள் குடும்பத்தில் யாருனாச்சும் கவிதை கலைஞர்கள் இவங்க இருந்தாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் கால்நடை வளர்ப்பு நல்லாயிருக்கும். வீட்டில் பசுமாடு மற்ற வளர்ப்பு பிராணிகள் வச்சுருந்தீங்கன்னா அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான வண்டி வாகனத்தை வாங்கி வைப்பீங்க. இது மிகச்சிறப்பாக இருக்கும். பெண்கள் குடும்பத்தின் கண்களாக இருப்பாங்க. பெண்களால் குடும்பத்தில் நல்ல ஒரு கௌரவம் இருக்கும். இது ஏற்கனவே சொல்லிட்டேன். வாய்க்கு ருசியாக குடும்பத்தில் சாப்பிடுவீங்க. சரியா? குடும்பத்தில் சாப்பாடு பிரச்சனை இருக்காது, நல்லா சாப்பிட்டு நல்லபடியாக இருப்பீங்க.
ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் படிக்கிற மாணவர்கள், வீட்டில் இருந்து படிக்கிற மாணவர்கள், +2 வரைக்கும் படிக்கிற மாணவருக்கு நல்ல படம் பார்க்கப்படுகிறது. இல்லறம் நல்லறமாக இருக்கும். பண வசதி தாராளமாக இருக்கும். அதே மாதிரி சேமிப்பு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத்தில் சேமிப்பு இருக்கும். திடீர் தனயோகம் இருக்கும். அதை வந்து நிஷப யோகம் அல்லது புதையல் யோகம் அப்படிமோ. நிஷப யோகம் புதையல் யோகம்ங்கிறது இந்த காலத்துலலாம் இருக்காது. ஏன்னா புதையல் நம்ம தரைக்கீழே எடுத்துக்கிறது தான் புதையல். ஒன்றை தோண்டும் போது கிடைக்கிறது தான் புதையல். அந்த காலத்துலலாம் கடப்பாரை போட்டு தோண்டுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஜேசிபி வச்சு தோண்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே எது வந்தாலுமே கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போல்லாம் எதுவும் வரது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச புதையெல்லாம் எங்கேயுமே நான் பார்க்கல. அந்த காலத்தில் வரும், பேப்பரில் போடுவாங்க, அதெல்லாம் வரும். இப்போ அதெல்லாம் இல்லை, கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த யோகம் வேறு விதமாக கிடைக்கும். பிறருடைய பொருள் கிடைக்கும், உங்களுக்கு எதிர்பாராத பொருள் கிடைக்கும், பிறருடைய சொத்து பத்து கிடைக்கும். சரியான நேர்களே, அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கணவன் அல்லது மனைவி விஷயத்தில் கிடைக்கும். உங்கள் மனைவி அல்லது கணவன் வகையில் திடீர்னு எதிர்பாராத பணம் கிடைக்கலாம். சிலவருக்கு லட்சமாக கிடைக்கலாம், சிலவருக்கு கோடியாக கிடைக்கலாம். என்ன அவங்க சொத்து பத்து எழுதி வைப்பாங்க. இப்போ நீங்கள் சென்னையில் ஒரு வீட்டை எழுதி வச்சாங்கன்னா கோடிக்கணக்கில் போகும். சரியா, ஒரு காராக கொடுத்தாங்கன்னா லட்சக்கணக்கில் வரும். சில பேர் காரை கூட அன்பில்பாக கொடுத்துருவாங்க. புது கார் வாங்கி கொடுப்பாங்க. இன்னும் பழைய வண்டியை கூட ரிப்பேர் பண்ணி கூட நீ வச்சுக்கோங்க மாப்பிள்ளை அப்படின்னு கொடுத்துருவாங்க. குடும்பத்தில் நிறைய நடக்கு. சரியா, அதெல்லாம் ஒரு கைமாற செய்கிற சில காரியங்கள். இப்படி கைமாற்று காரியங்கள் நிறைய நடக்கும். உங்களுக்கு மனைவி வழியிலையோ கணவன் வழியிலையோ நடக்கும். அதனால் உங்களுக்கு சில பெனிஃபிட் இருக்கும். அது பணமாக கிடைக்காது, பொருளாக கிடைக்கும். ஆனால் அதோட மதிப்பு அதிகமாக இருக்கும். சரியா நேர்களே. ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு இது மாதிரி எதிர்பாராத சில யோகம் இருக்கும். அதைத்தான் நிஷப யோகம் அப்படிங்கிறோம். இது உங்களுக்கு எப்படின்னா 3 சம்பவம், 3 தரமான சம்பவம் 3. அடுத்து வியாபாரம் தொழில் நல்லா இருக்குங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கலை, ஊடகம், எழுத்து மற்றும் வணிகம் செய்வர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். கலைனா என்ன, ஆர்ட்ஸு நிறைய இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஒரு விஷயம் கண் கவருது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, பொழுதுபோக்காக இருக்குன்னா அதுதான் கலை. அடுத்து ஊடகம், மீடியா, யூடியூப், ரேடியோ, டிவி, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். எழுத்து, டேபிள் ஒர்க் பண்ணுறவங்க, கதை, கட்டுரை, கவிதை எழுதுகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வணிகம், ட்ரேடிங், ஏற்றுமதி, இறக்குமதி, இப்படி நிறைய சொல்லலாம். சரியா நேர்கள், இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் போய் கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவங்க, சிஸ்டர் எடிட்டராக இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசு தரப்பில் கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க, அரசாங்க தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க, அரசு சம்மந்தப்பட்ட காரியத்தில் சிஸ்டர் எடிட்டராக வேலை பார்க்குறது நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க இப்போ வேலை பார்த்தாலுமே இவங்க கொஞ்சம் இந்த ஆடி மாதம் வரைக்கும் வெளிவாசத்தில் தான் இருப்பாங்க. வேலை விஷயமாக அங்கிட்டு ஒரு இதில் தான் இருப்பாங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மைக்ரேஸில் தான் இருப்பாங்க. அப்படின்னா நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. சரியா, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் அவங்க நகர்ந்து போயிட்டு அப்படி இந்த மூமெண்ட்டில் தான் இருப்பாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குது. அது போக உங்கள்கிட்ட ரகசியம் இருக்கும். சரியா நேரில் ரகசியத்தை நீங்கள் காப்பீங்க, அதனால் சக்ஸஸ் ஆகும். அது மற்றவங்களுடைய சில விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரும். அதை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிருவீங்க. நல்ல விதமாக இருக்கும். எந்த ஒரு காலத்தையும் அலட்சியப்படுத்த மாட்டீங்க. யார் என்ன சொன்னாலும் அக்கறையாக கொடுத்து கேட்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மறைமுக எதிர்ப்பு இருந்தாலும் அதை தோஷம் பண்ணிடுவீங்க. உங்களை யாரும் எதிர்க்க முடியாது. எதிர்த்து இருந்தாலுமே தோஷம் பண்ணி நல்லபடியாக கொண்டு வந்துடுவீங்க. பிறர்கள் மற்றவங்களால் உங்களை கட்டுப்படுத்த முடியாது இந்த காலகட்டத்தில். சரியா, 12ஆம் இடத்துல குரு, புதன், சூரியன் இருக்கிறதுனால, 12ஆம் இடத்துல இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால, 12ஆம் இடத்துல புதையாத்திய யோகம், சிவராஜ் யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு பிறர் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. நீங்களாக தான் இருப்பீங்க. தனித்தன்மை தோற்று போகாது. உங்களோட தனிப்பட்ட கொள்கைகள், உங்களோட லட்சியங்கள் அப்படியே நீங்கள் கட்டி காப்பீங்க. யாரும் அதை டாமினேட் பண்ண முடியாது. ஸோ ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாதுன்னு ஒரு தாரக மந்திரத்தில் இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எதிர்ப்புகள் இருக்காது. எதிரிகள் அழிஞ்சு போவாங்க. மறைமுக எதிர்ப்பு, போட்டி, பொறாமை எல்லாமே தோஷமாயிரும். சரியா நேர்களே, அதெல்லாம் காலியாயிரும். நல்லபடியாக இருப்பீங்க. சோம்பல் இருக்காது. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இரவு பகல நல்லா வேலை பார்ப்பீங்க. அதிர்ஷ்டம் இருக்கும். பொதுவாக அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் நல்ல கை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தாங்க போகும். லக்கு இருந்தாலே அனைத்தும் சாத்தியப்படும். தொட்ட காரியம் தொழுங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உலக அனுபவம் இருக்கும். கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் சொன்ன மாதிரி உலக அவனுக்கும் இருக்கும். 4 இடத்துக்கு போவீங்க. உத்தியோக ரீதியாக சரி, தொழில் ரீதியாக சரி, 4 இடத்துக்கு போவீங்க. புதுசாக 4 பேரை பார்ப்பீங்க. அவங்களால நல்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அதைத்தான் நான் சொன்னேன். புதிய வழிகள், புதிய நபர்கள், புதிய பழக்க வழக்கங்கள், இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் இருக்கும். இவ்வளோ நாளே நம்ம தெரியாமல் இருந்திருக்கோமே, இந்த விஷயத்தில் இவ்வளவு இது இருக்கா, இந்த காரியத்தில், இந்த தொழிலில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு சில விஷயங்களை கேட்பீங்க, தெரிஞ்சுக்கிருவீங்க. உங்களுக்கு அது ஒரு புதிய பாடமாக இருக்கும், புதிய அனுபவமாக இருக்கும்.
ஸோ சிம்மராசினியர்களுக்கு அனுபவத்தை கொடுக்குற காலமாக இது பார்க்கப்படுகிறது. ஏன்னா குரு வந்து ஒரு ஆசான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, புதன் கூட சூரியன் கூட சேர்ந்து 8% இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பார். சரியா, அது வந்து உங்கள் வாழ்நாள் முழுக்க மனசுலேயே நிற்கும். அடுத்து வந்து பேச்சில் ஒரு நியாயம் இருக்கும். சரியா, அவசரத்துக்கு பொய் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆபத்துக்கு பாவம்லன்னு இருக்காங்க. சில நேரங்களில் சில விஷயங்கள் பேசி தான் ஆவீங்க நீங்கள். சரியா, வேறு வழி இல்லைன்னு சில வார்த்தையை தவறி பேசி தான் ஆவீங்க. ஆனால் அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. சரியா நேர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 2 விதமான அமைப்பு இருக்கும். நல்லவன் கெட்டவன் 2 பேருடைய சகவாசம் இருக்கும். 2ஐயும் பிரித்து பார்த்து நீங்கள் பழகணும். 2 பேருமே உங்கள்கிட்ட வந்து சகவாசம் கொண்டாடுவாங்க. நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான். நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும், நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நிலைப்பாடு வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து தைரியமாக இருப்பீங்க, துணிவே துணை. சரியா நேர்களே, எதுக்கும் ஃபோர்ஸாக இருப்பீங்க, துணிஞ்சு இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து மற்ற பலன்கள், முக்கியமான பலன்கள் 4 பலன்கள் சொல்லிட்டேன் நான். சரியா, அதை வருஷப்படுத்திட்டேன். இதெல்லாம் பொது பலன்கள், இதுபடி உங்களுக்கு போகும். அடுத்த ஒரு காலகட்டத்தில் பிரயாண அலைச்சல் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல் வந்து உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஓரளவு கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் ஓரளவு செலவுகள் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ராசிக்கு 5 கூடியவன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு வந்து புதன் சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறனால பிள்ளைகளோட படிப்பு செலவு கொஞ்சம் இருக்கும். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகள் கண்ணாபின்னு வரும், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கும், அரசாங்க எதிர்ப்புகள்லாம் குறையும். ஆனால் அலைச்சல் குறையும், அரசாங்கத்துடைய ஆதரவு பெருகும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்பா விஷயத்தில் அனுசரித்து போங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடு இருக்கலாம். அவர் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நீங்கள் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்வார். இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. நீங்கள் தாப்பனாக இருந்தால் உங்கள் மகன்கிட்ட பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு ராசிக்கு பலன் சொல்லும்போது சாதகத்தை மட்டும் சொல்லக்கூடாது, பாதகத்தையும் சொல்லணும். அதுதான் முக்கியம். குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க குழல். அதாவது உங்களுக்கு வந்து நான் ஒரு 4 விஷயம் சொன்னேன். அந்த 4 விஷயத்தில் அதிகப்படியான பலன்கள் இருக்கும். இருப்பினும் சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கவனத்தை விட்டுட்டிங்கன்னா அதில் பிரச்சனை வரும். சரியா, பணத்தை வந்து சிக்கன் வச்சுக்கோங்க, செலவு பண்ணாதீங்க, சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. சேவிங்ஸ்னால் சேமிப்பு. அதுபோக வந்து சிலருக்கு வந்து மனதில் சலிப்பு இருக்கும். சலிப்புன்னு என்ன, ஆமாடா என்னடா செஞ்சிருது, என்ன செஞ்சாலும் இப்படித்தானே இருக்குது அப்படின்னு சலிப்பு இருக்கும். சலிப்புக்கு இடம் கொடுக்காதீங்க, சுறுசுறுப்பாக இருங்க. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். சரியா, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணில் நீர் வடிகிறது, பார்வை மங்குறது, வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டரை பார்த்துருங்க. நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, நல்லபடியாக இருக்கும். அயன சயன போகம்லாம் நல்லாயிருக்கும். தூங்கினாலும் தூக்கத்தில் 1008 கற்பனை இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால தூக்கத்துலேயும் சிந்தனைகள் இருக்கும். அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு. சில பேர் தூக்கத்தில் தான் நிறைய யோசிப்பாங்க, நிறைய புதுசாக கண்டுபிடிப்பாங்க. சில பேருக்கு அது வந்துடும். 12ஆம் இடத்துல புதன் சம்மந்தப்பட்டாலே, ராசிநாதன் கூட சேர்ந்து குரு கூட சேர்ந்து சம்மந்தப்பட்டாலே தூக்கத்தில் இப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு வரும். ஏன்னா குரு தனகாரகன். தூக்கத்தில் என்னென்ன பிரச்சனை வரும்னா, தூக்கத்தில் வந்து குடும்பத்துக்கு என்ன செய்யலாம், குடும்பத்துக்கு இப்படி வருமானம் பண்ணலாம், இதெல்லாம் சிந்தனை இருக்கும். அவங்க 11 மணிக்கு படுத்திருப்பாங்க நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க படுக்கறையில் 11 மணிக்கு படுத்தாலுமே 2 மணி வரைக்கும் யோசனை பண்ணியிருப்பாங்க. 2 மணிக்கு மேலே தான் தூக்கம் வரும். அது வரைக்கும் மனசுக்குள்ளே 1008 சிந்தனை இருக்கும். லாபத்தை எப்படி பெருக்கலாம், பிள்ளைகள் விஷயத்தில் எப்படி வச்சுக்கலாம், பிள்ளைகள் படிப்புக்கு எப்படி காசு சம்பாதிக்கலாம், அரசாங்க விஷயத்தில் எப்படி இருக்கலாம். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கவலை இருக்கும். தனியாக இருக்கிறவங்களுக்கு குடும்பம், பிள்ளைகள், பணம் சம்மந்தப்பட்ட கவலைகள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எப்படி எதிர்க்கட்சிக்காரனை சமாளிக்கலாம், எப்படி கட்சியை நடத்தலாம், இது மாதிரி சில எண்ணங்கள் வரும். ஸோ இரவில் என்னென்னா எண்ண அலைகள் அதிகமாக இருக்கும், மன ஓட்டம் அதிகமாக இருக்கும், திங்கிங் அதிகமாக இருக்கும், சிந்தனை அதிகமாக இருக்கும். இந்த ஆடி மாதம் முழுக்க இருக்கும். சரியா, ஆடி மாதம் முழுக்க உங்களுக்கு அடுத்த வரையின நாட்களில் இரவில் படுத்திங்கன்னா சிந்தனைகள் அழுத்தம் அதிகமாக இருக்கும். நல்லது தான். சரியா, ஏன்னா நம்ம இரவில் நைட்டில் கொஞ்சம் நேரம் சிந்திச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் பொழுதில் அதை வந்து நல்லபடியாக கொண்டு போகலாம். இதை தான் பிளான் பண்ணுறதுங்கிறது. முதல் நாளே பிளான் பண்ணிட்டோம்னா மறுநாள் வந்து ஈஸியாக இருக்கும், எந்தெந்த காரியத்தை இப்படி செய்யணும்னு. ஸோ நைட்டில் எனக்கு தெரிஞ்சு நம்ம படுத்துட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். படுத்துட்டோம்னா நம்ம வந்து தனிப்பட்டு வருவோம், தனிமையில் இருப்போம், பிரைவேசி நல்லா இருக்கும். பிறர் வந்து நம்மக்கிட்ட வர மாட்டாங்க, அவர் தூங்குறாரு அப்படின்னு நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஃபோனை ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ நம்ம மனது பேச ஆரம்பிச்சிடும், நினைவுக்கும் மனதுக்கும். சரியா, மனதாலும் நினைவாலும் நம்ம ஒத்துமை ஆயிடுவோம். உடலுக்கு வந்து ஓய்வு கிடச்சிரும். அந்நேரம் சிந்திக்கிறது, முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்த சந்தர்ப்பம் வந்து இப்போ சிம்மராசிக்கு சாதகமாக இருக்குது. அதனால் நல்லா இரவு நேரத்தில் சிந்தித்து நல்லா முடிவெடுங்க. அது வந்து உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வேறு என்ன சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுக்கிரன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க.
இந்த காம்பினேஷன் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். சரியா நேர்களே, ஒரு லட்சுமி கடாசியத்தை கொடுக்கும், லட்சுமி நாராயண யோகத்தை கொடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் ரொம்ப முக்கியமான கிரகம், சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், மகிழ்ச்சியான கிரகம். ஒரு மனிதருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். அவர் 2ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. உங்கள் ராசிக்கு அவர் 10ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கனால தொழில் அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா நேர்களே, தொழில் அதிர்ஷ்டம் இருக்கும். தொழிலை நீங்கள் அடுத்து எது செய்கிற இருந்தாலும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெண்களோட ஆதரவு நல்லபடியாக இருக்கும். 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். இளைய சகோதர விஷயத்தில் சில செலவுகள் வரும். தம்பி தங்கச்சி விஷயத்தில் செலவுகள் இருக்கும். உங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்க விஷயத்தில் செலவுகள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. தாய் விஷயத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். தாய் மாமன் உறவு மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்ப சுகம் நல்லாயிருக்கும். ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, பூரிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. வண்டி வாகன யோகம் இருக்கும். வண்டி கிண்டி வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் இருந்தாலுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் குழந்தைகளோட உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, அப்பாவை மோனை சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நல்ல லாபமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல உங்களை நல்லா வச்சுக்கிடுவாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. உத்தியோகத்தில் பண்ணுறவங்களுக்கு நல்ல கிரெடிட் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கிறாதீங்க. சரியா, கடன் வாங்கினீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கடன் வாங்காமல் காரியத்தை கொண்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி உறவு கொஞ்சம் பிரிவு இருக்கும். கணவன் மனைவி உறவில் என்ன, நீங்கள் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக அங்கிட்டு அலைகிறதுனால, நான் ஏற்கனவே சொன்னேன், அலைஞ்சாதான் ஆதாயம் இருக்கும். அப்படி அலைகிறதுனால ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியதாக இருக்கும். இது மேக்ஸிமம் ஆண்களுக்கு தான் இருக்கும், பெண்களுக்கு இருக்காது. பெண்கள் என்ன வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அதிக வேலைகள் இருக்கும். தனியார் வேலைக்கு போனாலும் சரி, அரசாங்க வேலைக்கு போனாலும் சரி, அந்த வேலைக்கு போகிற பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பணி சுமை இருக்கும். அதனால் வீட்டுக்கு டயத்துக்கு வர முடியாது. 6 மணிக்கு வந்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் வேலை இருக்கும். கூட 2 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். பணி சுமை காரணமாக உங்களுடைய கவனம் முழுமையாக குடும்பத்தில் இருக்காது. அடுத்து வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல வெற்றியை கொடுக்கும். சரியா, தூரதேச அமைப்புகள், உள்ளூரில் வேலை பார்க்குறீங்கன்னா வெளியூருக்கு அடிக்க வர போயிட்டு வருவீங்க. அதனால் உங்களுக்கு பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கையில் காசு பணம் நல்லா தங்கும். அப்பா விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க, ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அப்பா விஷயத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்பானா என்ன, அப்பா மகன், தாப்பன் மகன் விஷயத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். கர்மம் நல்லாயிருக்கும், நல்லா அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி லாபமும் நல்லாயிருக்கும். சரியா நேரில் மூத்த சகோதரன் வழியில் நல்ல லாபம் இருக்கும். இளைய சகோதரன் வழியில் தான் பிரச்சனை இருக்கும். மூத்த சகோதரன், அக்கா, அண்ணன் விஷயத்தில் நல்ல லாபம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லாபம் பல மடங்கு இருக்கும். அவங்களால நல்ல ஒரு கிரெடிட் உங்களுக்கு வருகிறது. அலைஞ்சு திரிஞ்சு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் சங்கடப்பட மாட்டீங்க. ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காதுன்னு சொன்ன மாதிரி நல்லா அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்ப்பீங்க. அதனால் ஆதாயம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ ராசிக்கு சொல்லிட்டேன் நான். நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா, மக நட்சத்திரம், கேதுவின் நட்சத்திரம். கேது இப்போ ராசியில் தான் இருக்கிறாரு. சுப தொடர்பு எதுவுமே இல்லை. கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் மக நட்சத்திரத்தை பிறந்தவங்க கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் தான் இருக்கும். ஆவணி மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். சரியா, ஆவணி மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். இருப்பினும் சூரியன் ராசியில் கிரகணம் அடைவார். அதனால் அரசாங்கம் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ மக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, நான் சொன்னதில் இந்த அலைச்சல் சொன்னேன் பார்த்தீங்களா, அலைச்சல் ஆதாயம் வரதெல்லாம் அந்த மக நட்சத்திரத்துக்கு கூடுதலாக இருக்கும். பூர நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்கும். சரியா, பூர நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஆடி பூரம் வருது. ஆடி பூரம் வர அன்றைக்கி ஆண்டாளை கும்பிடுங்க. பூர நட்சத்திரம் தான் கும்பிடுன்னு கிடையாது, 3 நட்சத்திரமும் கும்பிடலாம். சரியா நேரில் ஆடி பூரம் என்றைக்கு வருது சார் அப்படி பார்த்தோம்னா, ஆடி பூரம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வருது. சரியா, திரு ஆடிப்பூரம் வெள்ளிக்கிழமை வருது. ஆண்டாளுக்கு உகந்த நாள், மகாலட்சுமி உகந்த நாள். அன்றைக்கி பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மிகச்சிறப்பான அமைப்பு ஆகஸ்ட் 14ஆம் தேதி. அடுத்து உத்திரம் நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது. சரியா, உத்திரம் நட்சத்திரத்துக்கும் அடுத்து வருகின்ற காலம் நல்லா இருக்குது. ரைட் நேர்களே. அடுத்து லக்கண ரீதியாக நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தாலும் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கண ரீதியாக எந்தெந்த லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்துட்டோம்னா, லக்கண ரீதியாக பார்த்தவங்கள மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சரியா, மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா, உத்தியோகத்தில் நல்லா பண்ணுவீங்க, உத்தியோகத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக வேலைக்கு போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு, புதன், சூரியன், சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இருக்கும். குரு 9-12 கூடியவன். தூரதேச அமைப்புகள், வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும். புதன் 3-6 கூடியவன். தைரிய வீரிய காரியமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் நல்லா எஃபெக்ட் போட்டு வேலை வைப்பீங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. மேலதிகாரியோட பாராட்டு இருக்கும், அங்கீகாரம் இருக்கும். சூரியன் 5 கூடியவன். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பூர்வ பணி சொத்து பத்துக்கள் நல்லபடியாக கை கொடுக்கும். ஸோ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு
நான் சொன்ன அமைப்பில் உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் இருக்கும். சரியா? குடும்பத்திலே நல்லாயிருக்கும், இணக்கம் இருக்கும், கணவன் மனைவி இன்டகிரேஷன், கூட்டுத்தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு இளைய சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும், தம்பி தங்கச்சி விஷயத்தில் நல்லாயிருக்கும், நல்லா இருப்பீங்க. கலை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். சரியா? கலையம் அக்கம் பக்கம் இதிலெல்லாம் நல்லாயிருக்கும். சொந்த பந்தம், இணக்கம், குடும்ப உறவு, உள்ளூருக்குள்ளேயே இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் நல்லதாக இருக்கும். உள்ளூருக்குள்ளேயே வேலை பார்க்குறாங்க, உள்ளூர் காரியம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், அதன் மூலம் பலன் இருக்கும், பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். ஸோ ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதிபத்திய விசேஷங்கள் அப்படி பார்த்தோம்னா 8-11 தூர இட அமைப்பு, அதில் லாபம். அடுத்து 2-5 குடும்பம், அடுத்து குடும்பத்தில் பிள்ளைகளால் முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு லக்கு, பூர்வ புண்ணியம், சொத்து பத்து, குடும்பத்துடன் கோயிலுக்கு போகிறது, இது மாதிரி காரியங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து தாய் வழியிலும் நல்ல சிறப்பு இருக்கும். சரியா? தாய் வழி சிறப்பு இருக்கும், நல்ல ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. அடுத்து உத்தியோகத்துலேயும் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சரியா? நேரில் சிம்ம லக்கணத்துக்கு. அடுத்து மிதுனத்துக்கு நல்லா இருக்குங்க, சௌரியமாக இருப்பீங்க, ஹெல்த்தாக இருப்பீங்க, நல்லது நாளையும் தெரிஞ்சு வச்சுக்கிருவீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. சரியா? கணவன் மனைவி உறவு, இன்டகிரேஷன், தொழில், வியாபாரம், கூட்டுத்தொழில், பங்கு சந்தை எல்லாமே சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தூரதேச அமைப்புகள், வெளிநாடு வெளிமான தொடர்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மிதுன லக்கணத்துக்கு சூப்பராக இருக்குங்க. சிம்மராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்து கடக லக்கணத்துக்கு பரவாயில்ல. சரியா? வருமானம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சரியா? இருந்தாலும் அலைச்சலின் பேரில் தான் ஆதாயம் கிடைக்கும். ஸோ கடக லக்கணத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்கள் கிடைக்கும். சிம்ம லக்கணம் சூப்பராக இருக்குது. சரியா? சிம்ம லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும், எண்ணியது ஈடேறும். சரியா? நேரில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், தொழில் நல்ல லாபம் இருக்கும், தொழில் வியாபாரம் ட்ரேடிங் இது நல்லா இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், நல்ல லாபம் இருக்கும். ஸோ நான் சொன்னதுலேயே மிதுன லக்கணம் சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன பலன்கள் 100க்கு ஒரு 80% கிடைக்கும். மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கிடைக்கும். கடக லக்கணத்துக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. அடுத்து கன்னியா லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க. கன்னியா லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். சரியா? நல்லா இருக்கும், இணக்கம் இருக்கும், தொழில், குடும்பம், உத்தியோகம், தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும். சரியா? கன்னியா லக்கணத்துக்கு குரு, புதன், சூரியன், சுக்கிரன் எல்லாருமே நல்ல பலன்களை கொடுப்பாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா? திடீர் அதிர்ஷ்டம் திக்குமுக்க ஆட வைக்கும். கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு வெளிமான தொடர்புகள் நல்ல ராஜயோகத்தை கொடுக்கும். சரியா? நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். பணம் பல்காக கோடிக்கணக்கில் பெறலும். தூரதேச அமைப்பில் தொழில் வச்சுக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அடுத்து துலா லக்கணத்துக்கு முதலுக்கு மோசம் இல்லை, நல்லாயிருக்கும். தொழில் நல்லாயிருக்கும், தொழிலில் லாபம் இருக்கும், உத்தியோகம் நல்லாயிருக்கும். சரியா? உத்தியோகம் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அப்பா வழி சொத்து பத்துக்கள் நல்லா கிடைக்கும், அங்காளி பங்காளிகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஸோ துலா லக்கணத்துக்குமே ஒரு 100க்கு 60% பலன்கள் இருக்கும். அடுத்து விருச்சிக லக்கணத்துக்கு மத்தியம பலன்கள் தான் கிடைக்கும். இருப்பினும் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும், குடும்பத்தில் கொண்டாடுவீங்க, பிள்ளைகளால் ஒரு முன்னேற்றம் இருக்கும், குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும், கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தூரதேச அமைப்பில் நல்ல லாபம் இருக்கும், தொழிலும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் 100க்கு ஒரு 50% நல்லாயிருக்கும். தனுசு லக்கணத்துக்கு சிறப்பாக இருக்குங்க, அருமையாக இருக்கும், 100க்கு 90% பலன் கிடைக்கும். தனுசு லக்கணம் 7, 10, 1, 4, 9 தர்ம கர்மாதிபதி கோடீஸ்வர யோகம் இருக்கும். ஸோ தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லலாம், கோடிக்கணக்கில் பணம் வரும். மற்றவங்களுக்குலாம் 1000 லட்சம் வந்துச்சுன்னா தனுசு லக்கணம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த அமைப்பில் இந்த ஹச்சி என்ற ஒருத்தரின் மூலியமாக, இந்த ஹச்சி என்ற நபரின் மூலியமாக உங்களுக்கு அடைகிற அந்த 4 வித பெரிய சம்பவங்கள், பெரிய காரியங்களில் உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வரதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தனுசு லக்கணத்துக்கு. இதெல்லாம் பிரித்து சொல்கிறேன் நான். சரியா? எல்லோரும் 19 சொல்லிட்டு போவாங்க ராசிக்குன்னு. நான் நம்ம பொது ஜோதிடத்தில் எல்லாமே பிரித்து பார்ப்பேன். அந்த வேத ஜோதிடத்தின்படி வாய்ப்பாடு இப்படி இருக்குது, அடிப்படை எப்படி இருக்குது, கிரக நிலையில் எப்படி இருக்குது, ராசிக்கு எப்படி இருக்குது, நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, லக்கண ரீதியாக எப்படி இருக்குது, இதுதான் பலன்கள். சரியா? லக்கண ரீதியாக சொல்கிற பலன்களை தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக அப்படியே நிற்கும். சரியா? செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு அதுக்கு லக்கணம் தெரியணும். சும்மா சில பேர் லக்கணம்லாம் தெரியாது, சும்மா ராசியும் தெரியாது, நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும். அதை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு போவாங்க. ராசி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க சிம்ம ராசின்னு, ஆனால் அதில் அவங்களுக்கு என்ன டீட்டெயில் இருந்து தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்கள் ராசி கட்டம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்கள் ராசி கட்டத்தில் நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தீங்கன்னா சூரியன் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு அவர் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுபோல் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவு பலன்கள் கேட்கும்போது ஈஸியாக இருக்கும். எதுவுமே கேட்காம மொட்டையாக போனீங்கன்னா அது கஷ்டம். ஆனால் எல்லாருக்கும் அது வராது. ஏன்னா அவங்கவுங்க ஒரு பாடி சூழலில் இருப்பாங்க. நான் ஜோசியக்காரன் இருக்கனால ஈஸியாக பேசுகிறேன், ஈஸியாக புரிஞ்சுக்கிருவேன். உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு மருந்து கடை வச்சுருக்கீங்க, மெடிக்கல் ஃபார்மசி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, கேட்க தான் செய்வீங்க. ஏடா இவன் நம்மளை ஜோசியம் படிக்க சொல்கிறானே அப்படின்னு நினைப்பீங்க. பட் அடிப்படை புரிதல் இருக்கணும். சரியா? காய்ச்சல்னால் பேராசிட்டமால் தான் சாப்பிட்றோம்.
சரியா? என்ன சொல்கிறோம், வயிற்று வலினா தயிர் சாதம் சாப்பிட்றோம், வயிறு சரியில்லை உஷ்ணமாக இருக்குன்னா தயிர் சாதம் சாப்பிட்றோம். இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருக்குறோம். அது மாதிரி நம்ம ஜாதகத்திலையும் சில அமைப்புகளை சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை நீங்கள் தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நாங்கள் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். ஜோதிடம் ரொம்ப முக்கியங்க. எதிர்காலத்தை சொல்கிறது ஜோதிடம் தான், மற்ற எதுவுமே சொல்ல முடியாது. எதிர்காலத்தை பற்றி பேசுகிற ஒரே காலம் ஜோதிட காலம் தான். ஒரு மனிதனுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், 3 காலத்தையும் சொல்லலாம். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், 3ஐயும் சொல்கிற இது இப்படி தான். ஒரு மனிதன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு 100க்கு ஒரு 60% சொல்லலாம். இந்த நிலப்பாட்டில் தான் இருப்பான், இவன் இப்படி இருப்பான் அப்படி சொல்லலாம். 100% சொல்ல முடியாது. அது வந்து ஜோதிடத்தால் தான் முடியும், மற்ற எதுவும் சொல்ல முடியும், மற்ற எந்த இருந்தாலும் சொல்ல முடியாது. ரைட்டு. அதனால் அது கொஞ்சம் அவரன்ஸாக இருக்கணும். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது சார்? மகர லக்கணத்துக்கு நல்லா இருக்கும். சரியா? மகர லக்கணத்துக்கு வந்து பரவாயில்ல. 5, 10, 6, 9, 8 இந்த ஆதிபத்தியங்கள் நல்லபடியாக செய்யும். சரியா? கொஞ்சம் இவங்களுக்கு அலைச்சல் திருச்சல் தான் இருக்கும். தொழில் ரீதியாக அங்கிட்டு அலைஞ்சு போனால் ஆதாயத்தின் பேரில் நல்ல லாபம் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 100க்கு ஒரு 50% இருக்கும் மகர லக்கணத்துக்கு. கும்ப லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். 100க்கு ஒரு 70% இருக்கும். கும்ப லக்கணத்துக்கு நல்லா இருக்கும், லாபம் இருக்கும், குடும்பத்தில் லாபம் இருக்கும், மூத்த சகோதரால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அரசாங்க காரியங்கள் நல்லா இருக்கும், கடன் மணி உறவு நல்லா இருக்கும். சரியா? அப்பா அம்மாவால் நல்ல சப்போர்ட் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கும்பலக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக தாங்க இருக்குது, நல்ல மிதமாக இருக்கிறது. சரியா? கும்பலக்கணத்தை பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ நான் சொன்னதிலே வந்து எந்தெந்த லக்கணத்துக்கு நல்லா இருக்கும்னா மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம் இந்த 5 லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கும் மத்தியம பலன் தான் கிடைக்கும், 100க்கு 50% தான் கிடைக்கும். சரியா? அலைச்சின் பேர் தான் ஆதாயம் கிடைக்கும், அலைஞ்சு திரிஞ்சு தான் பண்ணணும், சில தடைகளை தாண்டி தான் நீங்கள் சாதனை பண்ணணும். ஸோ சிம்ம ராசியில் மொத்தம் 12 லக்கணம் இருக்குது. 12 லக்கணத்தில் ஏதோ ஒரு லக்கணத்தில் தான் பிறந்திருப்பீங்க. அதில் வந்து 6 லக்கணத்தில் பிறந்தவங்க, 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மிதுன லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னி லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம் இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிக அருமையாக இருக்கும். துலாம், விருச்சிகம், மேசம் இவங்களுக்கு வந்து 100க்கு வந்து ஒரு 60% நல்ல பலமாக இருக்கும். மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் சுமாராக தான் இருக்கும். சரியா? மகரம், மீனத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100க்கு 50% நல்லாயிருக்கும். சரியா? இப்படி தான் ப்ரிடிக்ஷன் போகும். ஓகே நேயர்களே, கொஞ்சம் விலாவரையாக தான் சொல்லியிருக்கிறேன், பெர்சன்டேஜும் போட்டு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு மேலே பலன்கள் எப்படி கன்வெர்ட் ஆகுங்கிறது உங்களுடைய அமைப்பு, ஆர்கனைசேஷன், இன்வால்மெண்ட்டு, நீங்கள் செய்கிற காரியங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் கூலி வேலை பார்க்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் கிடைக்கும். இல்லை நான் ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும். நான் 10 பேரை வச்சு வேலை பார்க்குறேன், தொழில் பண்ணுறேன், சப்கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி வேலை கிடைக்கும். நான் பெரிய மில் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன், பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன், ஓனராக இருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். ஸோ விரலுக்கேற்ற வீக்கம், அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் கிடைக்கும். இதுக்கு மேலெல்லாம் பிரித்து சொன்னோம்னா போர் அடிக்கும். ஸோ எப்படி இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் ஓரளவு அடுத்தடுத்து நல்ல நிலைமையில் இருக்குது, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆவணி மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு. சரியா? நல்ல ஒரு முன்னேற்றமாகி ஜென்ரேட் ஆகி நல்லபடியாக போகும். அஷ்டமச்சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். எனவே பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. ஹஜ் என்ற நபரால் உங்களுக்கு நல்லது ஒரு காரியம் நடக்கும். ஹஜ் என்ற நபரால் 4 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்கும். இதை யாராலும் தடுக்க முடியாது. ரெடியாக இருங்க, தயாராக இருங்க. ஹஜ் ஹரிஹரன், ஹரிகுமார், ஹரிகிருஷ்ணன், ஹரிப்பிரியா, ஹரிஹரன், ஐயப்பன், ஆனந்த சித்தன், சரியா, ஹரிசுதன், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அந்த ஹரிநாமத்தில் இருக்கிறவங்க, ஐயனார், ஐயப்பன், இப்படி நிறைய சொல்லலாம். சரியா நேரில் அடைக்கலம் காத்தவன், இப்படி அந்த ஐயப்பன் நாமத்திலும் ஐயனார் நாமத்திலையும் இருக்கிற நபர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அந்த ஹஜ்ஜுன்னு சொல்ல முடியாது, அந்த தெய்வத்தினுடைய அம்சமாக சில பேர்கள் இருக்கும், அந்த பேர்லேயும் உங்களுக்கு நல்ல அமைப்பு பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். மகம், பூரம், உத்திரம் நட்சத்திர நேயர்கள் அனைத்து வளங்கள் நலன்களை பற்றி இறைவன் அருளால் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.